சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, பிப்ரவரி மாதத்திற்கான பலாபலன்கள். பிப்ரவரி மாதம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு கோச்சார பலன்களின் அடிப்படையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது ஒரு பொதுவான பலன்கள் நண்பர்களே. இதோடைய பலம் வந்து அதிகபட்சம் ஒரு 10%, அவ்வளோதான். அதுக்கு மேலே இதுக்கு பலம் கிடையாது. சரிங்களா? சரி, இப்போ நான் இதில் ஒரு 5 பாயிண்ட் சொல்கிறேன். 5மே உங்களுக்கு நடந்துருமானா அப்படி கிடையாது. அப்புறம் எதுங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க. ஒவ்வொரு பலன் சொல்லும் போதும் உங்கள் சுய ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கிடுங்க. உதாரணத்துக்கு திருமணமா, இந்த தசாபுக்தி நடக்குதா பாருங்க. ஒவ்வொரு விஷயத்தை நான் இங்கே சொல்லும் போதும் பலன் 5 பாயிண்ட் சொல்கிறேன்னா 5 பாயிண்ட்டுக்கும் உங்கள் ஜாதகத்தில் இந்த தசாபுக்தியும் ஓடினா தான் அந்த பலன் நடக்கும். ஏன்னா ஜாதகமும் கோச்சாரமும் சேரும்போது தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது உங்கள் சுய ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கிடுங்க. உங்கள் சுய ஜாதகப்படி நான் சொல்கிற பலனுக்கு அந்த தசாபுக்தியும் எந்த பலனுக்கு நடக்குதோ அந்த குறிப்பிட்ட பலன் மட்டும்தான் உங்களுக்கு நடக்கும் வலுவா. சரிங்களா? அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. இந்த புரிதலோட நம்ம இப்போ பலன்களுக்குள்ளே போவோம். இந்த பிப்ரவரி மாதம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எப்படி அமைகின்றது வாருங்கள் பார்க்கலாம். விருச்சகம், விருச்சக ராசி நேயர்களே. விருச்சகத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதம் சொல்கிற அளவுக்கு பெருசாக யோகமான மாதமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே சொல்கிற அளவுக்கு அந்த அமைப்பில் இல்லை. கொஞ்சம் நிறைய இடங்களில் நிதானமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான மாதமாக தான் அமைகின்றதுங்க. அதனால் நான் உங்களுக்கு பலன்களை பெரிதாக விரிவாக சொல்வதை காட்டிலும் இந்த இடங்களில் கவனமாக இருக்குன்னு சுருக்கமாக சொன்னாலும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான மாதம். ஆனால் உங்கள் ஜாதக தசாபுக்திகள் நன்றாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பெரிதாக நீங்கள் பயம் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? அதையும் சொல்லிடணும். சரி, இப்போ எங்கெல்லாம் முதல்ல நன்மைகள் ஏதாவது உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 2-3 விஷயங்களில் நன்மை உண்டு. அதை பார்த்துருவோம். முதல் அமைப்பாக இந்த மாதம் காதல் அமைப்புகள் தோன்றுகின்ற அல்லது காதல் வெற்றி பெறுகின்ற ஒரு அற்புதமான மாதமாக அமைகின்றது. அப்போ லவ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு ரொம்ப அதிகம். அப்போ உங்கள் ஜாதக அமைப்பின்படி 5ஆம் இடம் 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடைபெறுகின்றது என்றால் காதல் கைகூடி வருகின்ற மாதமாக இந்த மாதம் விருச்சகத்துக்கு அமைகிறது. இரண்டாவதாக இந்த மெடிக்கல் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க நிறைய பேர் குழந்தைகளுக்காக. குழந்தை இல்லை, மெடிக்கல் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதுக்காக அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியத்திற்காக மருத்துவம் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு மருத்துவ உதவியின் பேரில் புத்திர பாக்கியம் சார்ந்து ஒரு நல்ல செய்தி உண்டு. கன்ஃபார்ம் ஆகலாம். இது ஒன்று சம்திங். குழந்தை பாக்கியத்திற்கான அமைப்பை பெற்று தருகின்ற மாதம். ஒரு முறை குலதெய்வத்தை மட்டும் மனதார பிரார்த்தனை செய்யுங்க. நல்ல ரிசல்ட் வரணும் குழந்தை பாக்கியம் சம்மந்தமா அப்படின்னு சொல்லி. சரிங்களா? அது சம்மந்தமாக ஒரு நன்மை இந்த காலகட்டத்தில் உண்டு. அதிக புதிய புதிய நட்பு வட்டாரங்கள் பெருகக்கூடிய காலகட்டம். அது நல்ல நட்பு வட்டாரமாக இருக்கலாம் அல்லது சரியில்லாத நட்பு வட்டாரமாக இருக்கலாம். அது உங்கள் கேரக்டர், உங்கள் பழக்க வழக்கங்கள் அது நிமித்தமாக பொறுத்து அமையும். ஆனால் நட்பு வட்டாரங்கள் அதிகரிக்கும் இந்த மாதம். இப்போ உங்கள் நண்பர் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட்டு போகிறார், அங்கே ஒரு 4 நண்பர் அறிமுகமாவார், அங்கிருந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஸ்ப்ரெட் ஆகும். அந்த மாதிரியான அமைப்புகளில் நட்பு வட்டாரங்கள் பெருகக்கூடியது மாதிரியான ஒரு அற்புத காலம். அதனால் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் நட்பு வட்டாரங்களை பொறுத்த மட்டிலும் ஒரு நல்ல நகர்வோடு உங்களுக்கு காணப்படுகின்றது என்பதை நீங்கள் மனமகிழ்வோடு அமைச்சுக்கிடணும். உங்கள் சுய ஜாதக அமைப்பின்படியும் 5ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் அந்த நட்பு வட்டாரங்களின் அளவு இன்னும் விரிவு அதிகமாக இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரியான ஒரு அமைப்புடைய ஜாதகம். இந்த மாதம் நிறைய கனவு கண்டுக்கிட்டே இருப்பீங்க. அதாவது இப்படிலாம் நம்ம பண்ணிடணும், அதெல்லாம் வரணும், இந்த மனக்கோட்டைகளை அதிக அளவு கட்டக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறது தான் விஷயம். அந்த விதத்தில் எனது அருமை நண்பர்களே, இந்த காலகட்டம் நன்றாக பார்த்தீர்கள் என்றால் ஒரு ஒரு நல்ல கற்பனை திறன். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது சினிமா துறையில் இருக்கிறவங்க, மீடியா துறையில் இருக்கிறவங்க, அரசியல்வாதியாக இருக்கிறவங்க, இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு எழுத்தாளராக இருக்கிறவங்க, இவங்களுக்குலாம் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம். நல்ல புதிய புதிய விஷயங்கள்லாம் தோன்றிக்கிட்டே இருக்கும். அதன் மூலமாக ஒரு சில நல்ல ஈர்ப்புகளை பெறுவார்கள். உங்கள் சுய ஜாதகப்படி 5ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி போதுனா நல்ல திங்கிங், கற்பனை வளம் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும். புதுசு புதுசாக கவிதை எழுதுறது, நல்ல ஒரு பாயிண்டாக பிடிச்சி எழுதுறது, பேச்சாளர்களுக்கெல்லாம் இந்த மாதம் ரொம்ப சூப்பர், நல்ல பேர் எடுத்துடலாம். அந்த மாதிரியான ஒரு மாதம். அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன சிறப்பான அமைப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொந்த ஊரை விட்டு வெளியூர் போகிறதுக்கு, அதாவது வெளிநாடு அந்த மாதிரி வேலைக்காக போகலாம். இல்லை ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஷார்ட் டைம் பீரியடில் ஒரு 2 நாள் வெளியூர் போயிட்டு வர்றது, இல்லை ஒரு 4 நாள் வெளியில் சுற்றுலா போயிட்டு வர்றது, அல்லது வேலை நிமித்தமாக போயிட்டு வர்றது, அந்த மாதிரி ஷார்ட் பீரியடில் ஒரு ட்ராவல் பண்ணுற மாதிரியான ஒரு அமைப்புகளில் 2 to 5 டேஸுக்குள்ளே பண்ணுற மாதிரியான ஒரு வாய்ப்புகள் சில விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும். இப்போ யாருக்கு அமையாது? 3ஆம் இடம் அல்லது 9ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி யாருக்கு போகுதோ, ஒரு சில நேரங்களில் 12ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியை சேர்த்துக்கிடலாம். யாருக்கு போகுதோ அவங்களுக்கு இந்த காலகட்டம் அந்த பயணங்கள், இடமாற்றங்கள் உண்டு அப்படிங்கிறது தான் விஷயம். சரிங்களா? அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிடணும். சரிங்களா? இதெல்லாம் நன்மைகள். வேற என்ன அமைப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான இடங்கள் தான் கொஞ்சம் நிறைய உண்டு. அந்த இடங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். அன்பு நண்பர்களே, முதல் அமைப்பாக இதெல்லாம் செய்யணும்,
அதெல்லாம் செய்யணும்னு கனவு கண்டுக்கிட்டே இருந்தால் அது கவிஞர்களுக்கு, புத்தகம் எழுதுபவர்களுக்கு, சினிமாக்காரர்களுக்கு ஓகே, கலைஞர்களுக்கு ஓகே. இப்போ ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் பண்ண அதெல்லாம் பண்ண கனவு கண்டுகிட்டு இருப்பீங்களே தவிர எதையும் வந்து நனவில் செய்ய மாட்டீங்க, முயற்சிகள் எடுக்க மாட்டீங்க. பிளான்ஸ் பெருசு பெருசாக இருக்கும், அதற்கான முயற்சி 0 அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் இந்த காலகட்டம் பெரிய அளவு வளர்ச்சியை கொடுக்காது. உங்களுடைய வீண் கற்பனையினால் நேர விரயத்தை தான் தரும். அந்த நேர விரயத்தால் தொழிலில் இதை பண்ணுறதா அல்லது அதை பண்ணுறதா எதை பண்ணுறது தெரியாமல் அப்படியே கொஞ்சம் மந்தமாக்கிடுவீங்க. ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உழைப்பை அதிகப்படுத்தணும். உங்கள் சுய ஜாதகப்படி 12ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் போகுதுன்னா வீண் கால விரயம் அதிகரிக்கும், அதற்கு இடம் கொடுக்காதீங்க. 2வது, இந்த காலகட்டம் உடல் நிலையில் கொஞ்சம் சின்ன சின்ன தொந்தரவுகளை ஏற்படுத்துவது மாதிரியான காலகட்டமாக அமையப்பெறுகின்றது. ஆக அன்பு நண்பர்களே, ஹெல்த் வைஸ் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிறது மிக நன்மை அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கணும். ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உடல் நலத்தில் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிடணும். ஹெல்த் ரிலேட்டடாக தொந்தரவுகள் அதிகரிக்கும். ஜாதக ரீதியாகவும் 6ஆம் இடமோ அல்லது 8ஆம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் செல்லுமானால் அதில் கொஞ்சம் கூடுதலான கவனத்தை செலுத்திக் கொள்வது சகலத்திலும் உங்களுக்கு நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கும். பார்த்து இருந்துக்கிடுங்க, சரிங்களா? அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறெங்கு கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இந்த காலகட்டத்தில் ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரம். எடுத்தோம் கவிழ்த்தோம்னு வீண் செலவுகளை செய்யாமல் கொஞ்சம் செலவுகளை கட்டுக்குள் வைக்கணும். ஏன்னா இந்த காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஹெல்த்லையோ அல்லது பொருளாதாரத்திலேயோ தொந்தரவுகளை அதிகப்படுத்துவது மாதிரியான ஒரு காலகட்டம். அதனால் அந்த விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திக்கிறது உங்களுக்கு மிக மிக மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஜாதகப்படியும் 6ஆம் இடம் அல்லது 8ஆம் இடம் சம்பந்தப்பட்டு தசாபுக்தி செல்லுகின்றது என்றால் அதில் கொஞ்சம் கூடுதலான கவனம் அவசியமானதே அப்படிங்கிறது தான் பாயிண்ட். அதை பார்த்துக்கிடுங்க. அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கணவன் மனைவி உறவு இந்த இடங்களில் தான் கொஞ்சம் நிறைய கருத்து முரண்பாடுகள் அதிக அளவில் ஏற்படுவது மாதிரியான ஒரு மாதம். அதனால் கணவன் மனைவி கிட்ட பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சண்டை சச்சரவு, டெம்பரவரியான பிரிவினை இந்த மாதிரியான சூழ்நிலைகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஒருவேளை உங்கள் சுய ஜாதகப்படியும் 6ஆம் இடம் 8ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியோ அல்லது உங்கள் சுய ஜாதகத்திலே லக்னத்துக்கு 2ஆம் இடத்துலையோ 7ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ ஒரு பாவ கிரகம் அமர்ந்து அந்த கிரகத்தின் தசாபுக்தியோ இப்போ போகுதுன்னா உறுதியாக அது கருத்து வேறுபாடுகளை தர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்போ நம்ம என்ன பண்ணோம்ங்க, நாவடக்கம், விட்டு கொடுத்து செல்லுதல். இங்கே பாருங்க, கல்யாணம் பண்ணியாச்சு, உறவுகளுக்குள்ள வந்தாச்சு. இந்த உறவுகள் உறவுகளாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் அதை பிணைத்து வைக்கின்ற கயிறு இந்த கயிறு இல்லை, அன்பெனும் கயிறு. அந்த கயிறு உங்ககிட்ட ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா எப்பேற்பட்ட செவ்வாயிராக அமர்ந்தாலும் நம்ம உறவை காப்பாற்றிக்கிடலாம். அதனால் அன்பு குடிகொண்ட உள்ளம் போட்டி பொறாமையையோ சண்டை சச்சரவையோ குற்றம் காணுகின்ற மனப்பாங்கையோ ஒருபோதும் தராது. இதையெல்லாம் தருகின்றது என்றால் உங்கள் அன்பில் குறைபாடுண்டு அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஆக அனைத்து உறவுகளிடமும் அன்பு செலுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் பரிகாரம் இந்த மாதத்தில். ஆக அன்பு நண்பர்களே, உங்கள் சுய ஜாதக அமைப்பின்படி விட்டு கொடுத்து செல்லுதல் மிக மிக அவசியம் அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க. ஆக இன்னும் இந்த பதிவு நான் நீட்டிக்க விரும்பல, ஏன்னா எல்லாமே நெகட்டிவ். இந்த மாதம் ஒரு 2-3 விஷயங்களை தவிர வேறு எதுலையுமே என்னால் சிறப்பிச்சு பலன்களை சொல்ல முடியல. பொருளாதாரம், ஆரோக்கியம், குடும்பம், பழக்க வழக்கம் 4லும் விருச்சகராசி நேயர்கள் நிதானம் நிதானம் அப்படிங்கிறது தான் அவசியம். ஆக இதில் விட்டு கொடுத்து போகிறதும் நிதானமாக இருக்கிறது தான் பரிகாரம். எல்லாம் வல்ல இறைப்பேராற்றல் உங்களுக்கு அருள் புரியட்டும். நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி. மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.